உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டுமா? இப்போ சிக்ஸ் பேக்லாம் வச்சுருக்காங்களே, அப்படி வைத்துக்கொள்ள வேண்டுமென்றால் உனக்கு அதுவே வேலையாக இருந்தால் தான் முடியும். ஏன் உலகத்தில் உள்ள மக்களுக்கு உடல் உறுதியாக இல்லை, தொப்பை, உடல் பருமன் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னா, உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டுமென்றால் உனக்கு அதுவே வேலையாக இருக்கணும். ஆனால் மக்கள் வந்து அதுவே வேலையாக இல்லை, வெவ்வேறு வேலை செய்கிறாங்க, வெவ்வேறு வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க. அவங்க வேலை வந்து உடலை உறுதியாக வைத்துக்கொள்வதில்லை. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பார்க்குறாங்க. அப்போது அதனால தான் வந்து உடம்பை ஏன் உறுதியாக வச்சுக்க முடியலன்னா, உறுதியாக வச்சுக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டுமென்றால் அது சாதாரண விஷயமே கிடையாது. அது ரொம்பவும் கடினமானது. அதுவே வேலையாக இருந்தால் தான் உன்னால் உடலை உறுதியாக வச்சுக்க முடியும். அதனால தான் எல்லாருக்கும் அதுவே வேலையாக இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு மெக்கானிக்காக இருக்காங்க, ப்ளம்பராக இருக்காங்க, கலெக்டராக இருக்காங்க, இன்ஜினியராக இருக்காங்க, விஞ்ஞானியாக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க. முழு நேரமும் அதுக்காகவே தினசரி வேலை 12 மணி நேரம் 13 மணி நேரம் உழைக்கிறாங்க. அப்படிங்கும்போது உடலை உறுதியாக வைத்துக்கொள்வதற்கு அவங்களுக்கு நேரமே இல்லை. அதனால தான் உடம்பு வந்து குண்டாக இருக்காங்க, தொப்பையோடு இருக்காங்க, உடலில் உறுதி இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போது உடலில் உறுதி ஏற்பட வேண்டுமென்றால், உறுதியாக இருக்க வேண்டுமென்றால் உனக்கு அதுவே வேலையாக இருக்க வேண்டும். ஒரு ஜிம் ட்ரைனராக இருக்க வேண்டும். ஜிம் ட்ரைனிங் அந்த ஆணழகன் போட்டிலாம் சொல்கிறாங்களா, அந்த ஆணழகன் போட்டி, உடல் அழகி போட்டி, அதுவே வேலையாக இருக்கணும். ஒரு பாடி பில்டிங் அந்த ஃபீல்டில் இருந்தால் தான் உடம்பை அந்த மாதிரி கட்டுக்கோப்பாக வச்சு தினமும் 6 மணி நேரம் உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல ஓய்வு, அப்படி அது பற்றிய சிந்தனை, அந்த உடலை உறுதியாக வைத்துக்கொள்வது பற்றிய சிந்தனை, அது சார்ந்த செயல்பாடு, உடலை எப்படி உறுதியாக மாற்றுவது என்பது பற்றி சதா சிந்தனையில் இருக்க வேண்டும். அதே சிந்தனையில் இருந்தால்தான் உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா பெரும்பாலானவர்களால் அது சாத்தியமே கிடையாது. இப்போ விளையாட்டு துறையில் இருக்காங்க, அவங்க உடம்பு உறுதியாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் உடல் உறுதி சார்ந்த துறை. இதெல்லாம் அந்த துறையில் உடல் உறுதி ஏற்படுவது வந்து வேறு வழி இல்லை, உடலில் உறுதி ஏற்பட்டு தான் ஆகும். அந்த விளையாட்டுலாம் உடல் உறுதி சம்பந்தமான துறை. அதனால் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க, அப்புறம் பாடி பில்டிங் துறையில் இருக்கிறவங்க, ஆணழகன், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க தான் உடலை உறுதியாக வச்சுக்க முடியுமே தவிர, பிற தொழில்களை செஞ்சுக்கிட்டு உடலையும் உறுதியாக வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டால் அது கண்டிப்பாக முடியாது. அதனால் நீங்கள் உங்களுக்கு உடல் உறுதியாக இருக்க வேண்டும், இந்த வாழ்நாளில் தனது உடலை உறுதியாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டால், இன்னும் அழகாக எனது உடலை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால், நீங்கள் பார்க்குற வேலையை விட்டுட்டு உங்களால் வர முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி அந்த பாடி பில்டிங் ஃபீல்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்கள் உடம்பை நீங்கள் உறுதியாக வச்சுக்க முடியும். இன்னும் ரெண்டு வேலையும் செய்ய முடியாது. வேற ஒரு வேலை, நீங்கள் ஆஃபீஸ்லேயோ அல்லது தொழிற்சாலையிலையோ வேலை பார்த்துட்டு உங்கள் உடம்பை உறுதியாக வச்சிக்கவே முடியாது. அது மாதிரி உடலில் நோய் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் அதுவே உங்களுடைய வேலையாக இருக்க வேண்டும். அது பற்றிய சிந்தனையிலே நீங்கள் எப்போ இருக்கணும். அப்போ தான் உங்கள் உடம்புல நோய் இல்லாமல் இருக்க முடியும். நீங்கள் ஒரு கலெக்டராகவோ, ஒரு விஞ்ஞானியாகவோ இருந்துக்கிட்டு, ஒரு டாக்டராகவோ இருந்துக்கிட்டு உங்கள் உடம்புல நோய் இல்லாமலும் உங்களால் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு விஞ்ஞானியாக, ஒரு டாக்டராக இருக்கீங்க, அப்படி உடலில் வந்து நோயே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அது மாதிரி இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு ஒரு டாக்டர் வேலையெல்லாம் செய்யவே முடியாது. ஏன்னா அந்த உணவுலே ஒரு கட்டுப்பாடு, அதுவே மிகப்பெரிய வேலை. உணவு கட்டுப்பாடு என்பதே மிகப்பெரிய வேலை. நீங்கள் உணவில் வந்து காய்கறி, பழங்கள் தான் சாப்பிடுவோம், இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிட மாட்டேன்னா பிற டாக்டரோடு உங்களால் இணைஞ்சு வேலையை செய்ய முடியாது. நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, தானிய உணவுகள், மாமிச உணவு, மீன், முட்டை உணவுகள்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் பிற இன்ஜினியரோடு சேர்ந்து பணி செய்வதே உங்களுக்கு சிரமமாக இருக்கும், போராட்டமாக இருக்கும். உங்கள் உணவு கட்டுப்பாடு பிறரிடமிருந்து உங்களை வந்து விடுவித்து விடும், ஒரு தனிமைப்படுத்தி விடும். அதனால் உடம்புல நோய் இல்லாமல் இருக்கணும்னா அதுவே உங்களுடைய வேலையாக இருக்க வேண்டும். அது பற்றிய சிந்தனை, அது பற்றிய பேச்சு, எப்போவும் அது பற்றியே பேசணும், அது பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், அது பற்றி செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அது பற்றிய அறிவுரையை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுவே உங்களுடைய தொழிலாக இருக்க வேண்டும். உடலில் நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அதுவே உங்களுடைய லட்சியமாகவும் தொழிலாகவும் இருக்க வேண்டும். அது பற்றி நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். நீங்கள் மட்டும் நோய் இல்லாமல் இருந்தால் போதாது, அது என்றைக்குமே வெற்றி பெறாது. நீங்கள் மட்டும் நோய் இல்லாமல் இருந்தால் போதும், எனக்காக தான் நான் இருக்கிறேன், அதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சா பெரும்பாலும் அது வெற்றி பெறாது. நீங்கள் நோய் இல்லாமல் இருக்கீங்களா, அது பற்றியே எப்பவும் சிந்திக்கிறீங்களா, அது பற்றியே எப்பவும் செயல்படணும்னு நினைக்கிறீங்களா, நோய் இல்லாத வாழ்க்கையை பற்றியே எப்போதும் சிந்திக்கிறீங்கன்னா அது பற்றி நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும், வழி நடத்தணும், பிறரையும் வழி நடத்தணும். உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி பிறருக்கு நீங்கள் உதவ வேண்டும். அப்போ தான் உங்களால் வந்து நோய் இல்லாமல் இருக்க முடியும், நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா அதுவே உங்களுடைய தொழிலாக இருக்க வேண்டும், அதுவே உங்களுடைய பிரதானமான
செயல்பாடாக, அதாவது ப்ரொஃபஷ்னலாக இருக்க வேண்டும். அப்போ தான் உங்களால் வந்து நோய் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். உடலை உறுதியாக அழகாக வைக்க வேண்டும் என்றால் அதுவே உங்களுடைய தொழிலாக இருக்க வேண்டும். அதுவே உங்களுடைய பிரதானமான செயல்பாடாக, அதாவது ப்ரொஃபஷ்னலாக இருக்க வேண்டும் என்று நாம் அதை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்திருத்தி. என்னடா நம்மளால் முடியலை, நீங்கள் வேறு ஏதோ தொழில் செய்வீங்க, ஆனால் உடம்பு ஆரோக்கியமாக உறுதியாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் உங்களால் முடியாது, தொடர்ச்சியாக உடற்பயிற்சி செய்ய முடியாது. அப்போது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும், குழப்பம் வரும், ஏன் நம்மளால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இதான் காரணம். உங்கள் உடலை உறுதியாக ஆரோக்கியமாக நோயில்லாமல் வைத்து கொள்ள வேண்டுமென்றால் அதுவே உங்களுடைய செயலாக, பிரதானமான செயலாக, தொழிலாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் உங்கள் உடலை நோய் இல்லாமல் வைத்து கொள்ள முடியும். எப்படி நோய் இல்லாமல் வாழ்வது என்பது பற்றி சிந்தனை என்பது பற்றி பிறரிடம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தான் உங்கள் உடலை உறுதியாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியுமே தவிர வேறு ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு ஒரு எலக்ட்ரிஷியனாவோ பிளம்பராகவோ இருந்துக்கிட்டு உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா அது முடியவே முடியாது. உறுதியாக வச்சுக்கணுன்னா அது முடியவே முடியாது. ஒரு விஞ்ஞானியாக டாக்டராக இருந்துக்கிட்டு உங்கள் உடலையும் நீங்கள் ஆரோக்கியமாக உறுதியாக ஒரு 6 பேக்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா அது முடியவே முடியாது.